என் மூலமா நானே கொடுத்த மாதிரி கொடுத்தேன். ஆமா, நான் தான் கொடுத்தேன். சொன்ன தேதியில பணம் திரும்ப வரலன்னா வீட்டை எடுத்துக்கலான்னு பவானி சொன்னான். சரி, நான் இழந்த ஜமீன் எனக்கு திரும்ப வரும் போல இருக்கேன்னு யோசிச்சு நானும் பணத்தை கொடுத்தேன். சிவகாமி அம்மாவை நான் ஏன் கூட்டு வந்தேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அபிராமி, இந்த பத்திரத்தில் இருக்கிறது உன் கையெழுத்து தானே நீயே சொல்ற. ஆனா எப்படின்னு தெரியலன்ற ஒரே குழப்பமா இருக்க. மச்சான், பித்தலாட்டம் பண்ணணும்னு நினைக்கிறவன் எப்படி வேணா பண்ணுவான். எனக்கு என்னமோ இந்த கையெழுத்தும் பித்தலாட்டமா தான் இருக்கும்னு தோணுது. மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நம்ம என்னமா பண்ண போறோம்? ஆனத பாத்துக்கன்னு சொன்னால ஆனத பார்க்க வேண்டியதான். அதான் என்னன்னு கேக்குறேம்மா. அந்த அம்மா அடுத்து கோர்ட்டுக்கு தான் போவாங்க. எனக்கு என்னமோ கோர்ட்டுக்கு போனா நம்ம கையில இருக்கிறது போலி பத்திரம்னு நிரூபிச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. பயமா இருக்குமா? பவானி,